Hey guys, welcome back to our channel. It's me MC with my mom. Ma, இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? இன்னைக்கு கொடுவா மீன் குழம்புப்பா. கொடுவா மீன் குழம்பா? ஆமாம், மீன் குழம்பு. கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தேன். கொடுவா மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு. இதான் கொடுவா மீனா? ஆமாம். ஓகே. இது ரச தண்ணியா? புளி. அதுதான் குழம்புக்கு. ஓ, புளியா? இது வந்து குழம்புல கரைக்கிறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு. சட்டி காயிட்டோம். ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டோம். அதில் நம்ம இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள். வீட்டு மிளகாத்தூள். இது வீட்டு மிளகாத்தூளா? ஆமாம், குழம்பு மிளகாத்தூள். அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்னம்மா இவ்வளோ மிளகாத்தூள் அள்ளி போடுறேன்? அது மீன் குழம்புக்கு. அப்போ தான் மீனில் நல்லா உரைச்சி இருக்கும். சரியா? காரம் ரொம்ப இருக்காது. தண்ணியோட மிளகா தான் உள்ள அதிகமாக இருக்குது. காரம் இருக்காது. எப்பவுமே நம்ம மீன் குழம்புக்கு மட்டும் வெங்காயம் தக்காளியை வந்து அரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கையில் சும்மா லைட்டாக இப்படி ஒரு பிசைஞ்சிட்டு அதை வந்து மீன் குழம்புல போட்டு நம்ம பிசைஞ்சி விடணும். குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குழம்புல இப்படி போட்டு நம்ம தக்காளி ரசத்துக்கெல்லாம் பிணைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பனையல் இப்படி நம்ம பிசைஞ்சோனாக்கா அந்த குழம்பு வந்து மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பல் பூண்டு தட்டி அது கூட வச்சுக்கணும். வச்சு அந்த குழம்புலையே இப்படி நல்லா கையை வச்சு நல்லா இப்படி பிணைஞ்சிக்கணும். நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இதில் நல்லா ஒன்றாயிடணும். ஒன்றாயிட்டு நல்லா இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிறுவை வச்சுக்கலாம். இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா காரக்குழம்புக்கு மட்டும் முதல்ல கருவேப்பிலை போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து நல்லா நமக்கு ஒரு நேரம் மாறி வரணும். வெந்தயம் சாப்பிடும்போது நமக்கு. அடுத்தது ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், 2 வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். உப்பு. ஆமாம், வதங்கிறதுக்கு சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். குழம்புல நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பிஞ்ச் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச், சும்மா ஒரு பிஞ்ச் தான், ரொம்ப போடலை. பாருங்கள், அது ஒரு மணமாக இருக்கும். இதாங்க இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயமும் தக்காளியும். சரியா? இப்போ நாம் இதெல்லாம் இதை பனைஞ்சி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது இந்த கண்டென்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டுட்டேன். குழம்புக்கு உப்பு போட்டுறேன். குழம்பு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து இப்போ முடிச்சுட்டு மூடிட்டோனாக்கா
அதோட ஒரு 20 நிமிஷம் பொறுத்து தான் குழம்ப திறக்கணும். நடுவில் நம்ம திறந்துட்டோன்னா அந்த மிளகாய் நெடியோட வாசனை வந்துடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட் வராது. இப்போது குழம்பு டேஸ்ட் பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. 20 minutes later. குழம்பு இப்போ நல்லா கொதித்து பாருங்க, நிறைய திக்கான ஒரு பதத்துக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீனை போட்டுடலாம். சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டா நல்லா ஜம்முன்னு இருக்கும். மீன் குழம்பு இது மாதிரி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்ணும், இட்லி சுட்டு சாப்பிட்ணும். அப்போது நல்லா தலைன்னு கொதிக்கணும். மீன் போட்டிருக்கேன், கொதி வரணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு கூட பாயில் ஆகிடும். பாயில் ஆகிட்டால் தான் மீனோட அந்த இது உள்ள வாசனைக்கு வரும். குழம்புக்கு நம்ம நல்லா மூடி வச்சிடணும், கொதிக்கணும். Few moments later. குழம்பு பாருங்க, நல்லா இந்த இதுக்கு வந்துடணும், இந்த ஒரு இதுக்கு வந்துடணும். இப்போ என் பையனை டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன். கரெக்டாக குழம்பு வந்து கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் சொன்ன முறையில் குழம்பு கூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.